ஜெபம் டிவி நேயர்களே, தற்பொழுது ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 10 வயது சிறுமியுடைய வாயை பொத்தி பட்ட பகலில் அந்த மகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு நபர் 5 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கணும், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய பலத்த கரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாய் பட்ட பகலில் நடந்த இந்த கொடூரம் நிச்சயம் நடக்கவே கூடாது. மனதளவில் சரீரத்தின் பலவீன அளவில் அந்த மகளுக்கு ஒரு பூரண சுகம் உண்டாகும்படியாய் நம்ம தொடர்ந்து ஜெபிப்பது நம்முடைய கடமை. மத்தேயு 18:6 இந்த சின்ன பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், அதாவது அவர்களை சிதைக்கிற, அவர்களை வேதனைப்படுத்துகிற அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் சொல்கிறாரு, எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவங்கள போடணும், அப்படி போட்டால் கூட நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 18:6 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய எல்லா பிள்ளைகளும் பாதுகாக்கப்படணும். இந்த வார்த்தையை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் இந்த நியூஸ் ப்ரேயரை பார்த்தேன் பாஸ்டர், கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லுவேங்க. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.